அனைவருக்கும் வணக்கம். மே 18 தமிழர்களுக்கான ஒரு கருப்பு தினம். இந்த தினத்தில் பல மாவீரர்கள், பல அப்பாவி மனிதர்கள், அப்பாவி மக்கள் கொத்து கொத்தா கொலை பண்ணி அவங்கள சாகடித்து ஒவ்வொருத்தங்க பெற்றோர்கள் கண்ணு முன்னாடி தன்னுடைய குழந்தைங்க, மகன் எல்லாரும் துடிதுடிச்சு இறந்து போய் வரலாற்றிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு பேரழிவை சந்தித்த இனம் எங்களுடைய தமிழினம். அதோடைய நினைவு நாளாக மாவீரர்கள் அனைவரும் சுமந்து நின்ற அந்த கனவு சிதைஞ்ச ஒரு நாளாக மே 18 முள்ளிவாய்க்காலில் நடந்த நிகழ்வு தான் ஒரு நினைவேந்தலாக மறக்க முடியாத ஒரு வழியோட ஒரு தமிழ்நாட்டிலிருந்து ஒரு தமிழனா நமது தொப்புள் கோடி உறவுகளுக்கு நடந்த இந்த அநீதியை இன்றைக்கி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அது நம் இனத்துக்கு நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு துயரமான ஒரு நாள், துயரமான ஒரு சம்பவம். நமது பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதியில் இருந்துக்கிட்டே நம்மளால் எந்த ஒரு உதவியுமே நம்மளுடைய தமிழ்நாடு தமிழக அரசால் அந்த போரை நிறுத்துறதுக்கான எந்த ஒரு முடிவை எடுத்து தடுத்து நிறுத்துறதுக்கான அத்தனை வழிகள் இருந்து கூட ஆனால் அதை செய்யலை. அதை செய்ய தவறி இருக்கோம். நம்ம நிறைய பேர் பேசுகிறாங்க, முதல்ல நீங்கள் இந்தியராக இருங்க, அதுக்கப்புறம் அடுத்த நாடுகளை பேசலாம் அப்படின்ட்டு. நான் இந்தியாவில் இருந்தாலும் இந்தியாவை நாங்கள் பெரிதும் நேசிக்கிறோம், அதில் எந்த கருத்தும் இல்லை. ஆனால் எங்களுடைய இனமான தமிழ் தொப்புள் கோடி உறவுகள் அத்தனை பேர் இறந்து போன அந்த மீள முடியாத மிகப்பெரிய வழியை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலையில் தான் இருக்கிறோம். அதாவது 2009 காலகட்டங்கள், போர் நடந்த காலகட்டங்களாக இருக்கட்டும், அந்த காலகட்டங்கள் நிச்சயமாக எனக்கு தெரியாத ஒரு காலகட்டங்கள். என்ன நடந்துச்சு அந்த போர் பற்றியான எந்த ஒரு புரிதலுமே கிடையாது. அதை பற்றி தமிழ்நாட்டில் பேசுகிறதுக்கான ஒரு இதே கிடையாது. எனக்கெலாம் அது தெரியவே தெரியாது. நான் அப்போ வேணால் எனக்கு என்ன வயசு இருந்திருக்கும், மிஞ்சி போனால் ஒரு 10 வயசு 15 வயசு இருந்திருக்கும். ஆனால் அந்த முள்ளிவாய்க்காலில் நடந்த படுகொலை, அதாவது தமிழருக்கான ஒரு நிலம் வேண்டும் அப்படிங்கிறதுக்காக போராடின, அதற்காக தங்களுடைய உயிர்களை இழந்திருக்கக்கூடிய எங்களுடைய மாவீரர்களுடைய கடந்து வந்த பாதைகள், அவங்க செஞ்ச முன்னெடுப்பு, அவங்க செய்த போராட்டங்கள், எவ்வளோ முயற்சிகள், கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் தமிழர்கள் கொன்று அந்த இடத்த துரோகத்தால் வீழ்த்தப்பட்ட ஒரு இனமாக மாறி இருக்கிறோம். ஆனால் அது எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்வதற்கோ அதற்கான மனப்பக்குவம் நிச்சயமாக கிடையாது. இப்போவும் அதை நினைக்கும் பொழுதாக இருக்கட்டும், ஒவ்வொரு நாளும் அவ்வளோ ஒரு வேதனையாக இருக்குது. எப்படி இலங்கையில் நம்ம தமிழ் இனத்தை அழிச்சாங்களோ அதே மாதிரியான பல விஷயங்கள் இன்றைய காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் நிலவிக்கிட்டு இருக்குது. ஆனால் அது எல்லா மக்களும் ஏற்றுக்கிற நிலைமையிலையும் கிடையாது, அதை புரிஞ்சிக்கக்கூடிய தன்மையும் கிடையாது. ஒவ்வொருத்தரும் சுயநலமாக இருக்கலாம், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் தன்னுடைய இனம், தன்னுடைய நிலம் எல்லாம் கைமீறி போகக்கூடியதையும் தமிழர்கள் உணர்ந்துக்கணும், அதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறேன். நிச்சயமாக மே 18 தமிழர்களுடைய இனப்படுகொலை நாளை நிச்சயமாக தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக என்ன நடந்துச்சு முள்ளிவாய்க்காலில், நம்ம தமிழினம் வேணும், தமிழகத்தை உருவாக்கணும், தமிழருக்குன்னு ஒரு நாடை உருவாக்கணும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு கனவை சுமந்து போர்க்களத்தில் இறந்து போன எங்களுடைய மாவீரர்களாக இருக்கட்டும், முன்னோர்களாக இருக்கட்டும், நிச்சயமாக அதை நினைவில் கொள்ளணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிடுறேன்.
ஏன்னா பல உலக நாடுகளில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களையும் குரல் கொடுக்கிறதா இருக்கட்டும், அதை கேள்வி கேட்குறதா இருக்கட்டும், அதை வருத்தப்படுறதா இருக்கட்டும், அத்தனை விஷயங்கள் செய்யக்கூடிய நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு, சொந்த இனமான தமிழ் மக்களுக்கு நடந்த அந்த துயரத்தை எளிதில் கடந்து போகக்கூடிய மக்கள் தான் இன்றைய காலகட்டத்திலேயே அதிகமாக இருக்கிறாங்க. அதை எப்படி சொல்லி புரிய வைக்கிறது அப்படிங்கிற நிலைமைங்கிறது மாறணும் அப்படிங்கிறத நினைக்கிறேன். எவ்வளவோ சொல்லியாச்சு, அதற்கான விழிப்புணர்வு ஏற்படுத்தியாச்சு. ஆனால் உண்மையிலே நிச்சயமாக இந்த இடத்துல நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களை பாராட்டணும். தமிழ்நாட்டில், இந்தியாவில் ஒரு தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கம், தடை செய்யப்பட்ட தலைவர், ஒரு தீவிரவாதி, ஒரு பயங்கரவாதி, ஒரு இப்படி பேசிக்கிட்டு இருந்த இந்த நிலத்தில் அவர் தான் என்னுடைய தலைவர், தமிழ் இனத்திற்காக போராடிய தலைவர் அப்படின்னு அந்த இயக்கத்தை பற்றி தமிழ்நாட்டிலையோ இந்தியாவிலையோ பேசினா அதுக்காக கைதுகள் எல்லாத்தையும் தடையை முறியடித்து இன்று பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சியாக, ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கமாக உருவாக்கி தடை செய்யப்பட்ட இயக்கத்தோடைய கொடியவே தன்னுடைய கட்சி கொடியாக மாற்றிருக்கிறாரு. மிகப்பெரிய என்னுடைய கட்சியோடைய தலைவராக, தமிழினத்தின் தலைவராக மேதகுவே பிரபாகரன் அவர்களுடைய புகைப்படத்தை பயன்படுத்தி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை தெருவில் இருக்கக்கூடிய அத்தனை வீடுகளுக்கும் கொண்டு போய் சேர்த்துருக்கிறாரு. நிச்சயமாக பலர் பாடுபட்டிருக்காங்க, பலர் குரல் கொடுத்துருக்குறாங்க, அத்தனை இயக்கங்கள் இருக்காங்க. ஆனால் எனக்கு தெரியுது, எனக்கு வரைக்கும் சேர்ந்துருக்கு அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் செந்தமிழன் சீமான் அவர்கள் மட்டும்தான், நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அதனால தான் அதை மே 18 அதே போல் விடுதலை புலிகளுடைய வரலாறு எப்படி துரோகத்தால் வீழ்த்தப்பட்டுச்சு, அந்த வரலாறுகள் அத்தனையும் படிப்பதற்கான முக்கிய காரணமாக இருக்கட்டும். நம்மளே நானே அவ்வளோ ஒரு வருத்தத்தோடு பேசுகிறதுக்கு முக்கியமான காரணமும் அது என் இனம், என்னுடைய தமிழ் மக்கள். அவங்க இறந்ததை ஒருத்தர் 2 பேர்னா ஈஸியாக கடந்து போயிடலாம். ஆனால் பல லட்சம் பேர் ஒரே இடத்துல கொலை செய்யப்பட்டதாக இருக்கட்டும், அவங்களுடைய கண்ணீர், அவங்களுடைய இரத்தம், அவங்களுடைய கனவு, இது எல்லாம் சிதைக்கப்பட்டு அழிக்கப்பட்ட இதுக்கு இந்தியாவும் ஒரு மிகப்பெரிய காரணமாக அமைஞ்சிருக்கிறத நிச்சயமாக ஏற்றுக்க முடியலை. அதை கண்டுக்காமல் அதை நிறுத்துவதற்கு வழியை தேடாமல் இருந்த தமிழத்தை ஆண்டுக்கிட்டு இருந்த அந்த காலகட்டத்தில் இருந்த ஆட்சியாளர்களையும் ஏற்றுக்கொள்ள முடியல. ஒரு மிகப்பெரிய ஒரு துயரம், அந்த துயரம் நிறைந்தனால நினைவு கூறுவதில் நிச்சயமாக அனைவரும் பங்கெடுங்க. நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் இருந்து உங்களுடைய அந்த நாளில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதே அது தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஒவ்வொருத்தங்க பேசக்கூடியதை எளிதில் அவமானப்படுத்துகிறதா இருக்கட்டும், கொச்சப்படுத்துகிறதா இருக்கட்டும், இன்றைய காலகட்டத்தில் இருக்கிறவங்க எளிதில் பண்ணிடுறாங்க. ஆனால் அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த வழிகளை யாரும் உணர்றது கிடையாது. நிச்சயமாக புரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க, படிங்க. எளிதில் கேட்கக்கூடிய காணொளிகள் அதிகமாக சமூக வலைதளங்களில் இருக்குது. அதை தேடி பாருங்கள். அப்போதான் ஒவ்வொருத்தர் பேசக்கூடிய அந்த வழிகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆதங்கம், கோபம் எல்லாம் புரிய வரும். எத்தனையோ விஷயங்கள் இருக்குது பேசுவதற்கு. சும்மா டைம் பாஸுக்கு பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், ஏகப்பட்ட வழிகள் இருக்குது. ஆனால் என் இனத்துக்கு நடந்த அந்த துரோகத்தை, அந்த மீள முடியாத ஒரு சுமையை, அந்த பெரிய வலியை எவ்வளோ எளிதில் கடந்து போகிறது அப்படிங்கிறது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா இருக்குது. நிச்சயமாக கண்டிப்பாக வரலாறுகளை படிங்க மக்களே. நன்றி, வணக்கம். இவ்வளோ நேரம் பார்த்த எல்லாருக்கும் என்னால் நான் உணர்ந்த வழிகள் அவ்வளோ இருக்குது. ஏன்னா நம்ம தளபதி விஜய் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறாங்க. அவங்க அந்த முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி
ஒவ்வொரு இடங்கள்லையும் அனுமதி வாங்குவதற்கு அனுமதி கொடுக்கப்படாததெல்லாம் அத்தனை வழிகளை கடந்து வந்திருக்கிறேன் அப்படிங்கிறத சொல்கிறத மக்கள், அவ்வளோக்குள்ள கண்ணீர் வடிக்கக்கூடிய மக்கள் கிட்டத்தட்ட ஒரே நாளில் 50,000க்கு மேலே மக்கள் ஒரே இடத்துல கொல்லப்பட்ட இதை யாருமே உங்கள் கண்ணுகளுக்கு அது புரியாது. அந்த வழிங்கிறது புரியாது, தெரியாது. படத்தில் ஒரு நடிகர் அந்த சீனை ரீக்ரியேட் பண்ணி நடித்து காட்டினா அந்த திரையோடு முடிஞ்சு, திரையில் ஃபீல் பண்ணிவிட்டு வெளியே வந்தால் மறந்துடுறது. நிச்சயமாக என்ன மாதிரியான உலகத்தில் இருக்கும் அப்படிங்கிறது தெரியலை. நிச்சயமாக அனைவருக்கும் புரிதல் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். மாறுதல்ங்கிறது எளிதல்ல, ஆனால் அந்த மாற்றம்ங்கிறது உருவாகும் பொழுது நிச்சயமாக அது எவராலையும் மாற்ற முடியாத ஒரு சக்தியாக மாறும் அப்படிங்கிறதுல முழுமையாக நான் நம்புகிறேன். நிச்சயமாக வரலாறுகளை படிங்க, தெரிஞ்சுக்கோங்க. குறிப்பாக ஒரு படத்தை சொல்கிறேன். என்ன படம்னா, விடுதலை பாகம் 1 பாகம் 2 அப்படின்னு ஒரு படம் வந்திருந்து. அந்த படத்தை கொண்டாடின மக்கள் எதற்காக கொண்டாடினாங்க, எந்த விஷயத்த கொண்டாடினாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. யார் மேலே கோவப்பட்டாங்க அந்த படம் பார்க்கும் பொழுது அப்படின்ட்டு. ஆனால் அதை யாரை வாழ்க்கையை தழுவி வாழ்வியலை எடுத்து வச்சிருக்கிறாங்களோ அவங்கள கொண்டாடுறாங்க. அந்த அரசியல் பிரமுகரை மக்கள் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. சினிமாவில் கோவப்படுறாங்க, ஆனால் நிஜத்தில் அவரை கொண்டாடுறாங்க. அவருக்கு தான் வாக்கு செலுத்தியிருக்கிறாங்க, அவரை தான் வெற்றி பெறவும் வச்சுருக்கிறாங்க. ஓகே, புரியும்னு நினைக்கிறேன். நன்றி மக்களே.